அஸ்ஸலாமு அலைக்கும் மதிநேர வணக்கம் பிள்ளைகள். 2024ஆம் ஆண்டு கடந்த கால வினா தொகுப்புல 10வது வினாவை நம்ம கலந்தாலோசிக்க போறோம். இது வெரி சிம்பிள். தியரி கிளாஸஸ்ல நான் மட்டுமே நான் தியரி கிளாஸஸ்ல படிச்சு கொடுத்துறேன். எல்லா ஆசிரியரும் பொதுவா படிச்சுட்டு ஒரு கேள்வி இது. பேப்பர் கிளாஸ்லயும் கண கேள்விகள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம். கணமுறை மீட்டி கொடுத்தோம். இதுல எந்த ஒரு கடினமும் தெரியல. இந்த இதுவரைக்கும் இந்த 10 கேள்விகள் இருக்கு. இதுக்கு முற்பட்ட கேள்விகளுடைய விளக்கங்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. போயிடாச்சு உங்களுக்கு பிரயோசனம் வரப்பாரு. ஏனைய மாணவர்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணி வைங்க. இந்த குறித்த கேள்வி யூனிட் 3ல சவுண்ட்ஸ்ல டாக்டர் எஃபெக்ட்ல வந்த ஒரு கேள்வி. ரைட், என்ன சொல்றாருன்னு சொன்னால், மீடியன் 1000 ஹெர்ட்ஸை உடைய ஒளி அலைகளை காணும் ஒரு நிலையான நோக்குடரை 0.9 வேகத்தில், அதாவது முதலின் வேகம் சோர்ஸ் vs சொல்ற மாதிரி வேகம் நேரே இயங்குகிறது. இங்கு v ஆனது ஒளியின் கதி v. நோக்குனருக்கு கேட்கும் ஒளியின் மீடியன் என்ன? நிலையான நோக்குனர் என்று சொன்னால் அவர் VO அப்சர்வர், அவர் வேகம் 0. எனக்கு தெரியும் இதை சிங்களத்தால சொல்லுவாங்க டொப்ள ஆச்சாரம். இன்ஸ்டன்ட் நம்ம டொப்ள எஃபெக்ட்னு சொல்லுவோம், தமிழ்ல டொப்ள விளைவு சொல்லுவோம். என்னன்னு சொன்னால் டொப்ளர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இந்த தோற்ற மீடியனுக்கான சமன்பாடு நீங்க ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்கு விய போடுங்க, மேலையும் கீழையும் விய போடுங்க, பிளஸ் ஓ மைனஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் V over VS, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்டு. எனக்கு இந்த இடத்துல வில எந்த மாற்றமும் இல்ல. நிலையான நோக்குனர், அப்ப மேல ஒன்றும் இல்ல, கீழே V. நோக்கி வந்தால், நோக்கி வந்தால் தோற்றமிடிடன் கூடணும். தோற்றமிடிடன் கூடன் என்று சொன்னால் பின்னத்துல கீழே உள்ள கணியம் குறையணும். ஒரு கேக்க 2ஆவது எண்ணா தான் பெரிய துண்டு, 4ஆவது எண்ணா சின்ன துண்டு. அப்ப இது குறையணும் என்று கண்டால் -VS into F. இப்ப சுருக்குவோம் V minus VS க்கு பதிலாக 0.9 V தர F. ஆக என்ன வரும் ராசா? V 1 0.1 V தர என்ன பிள்ளைகள் 1000. 1000 ஒன்றின் கீழ் 10 மேல போனால் VV வெட்டிப்படும் 10,000 ஹெர்ட்ஸ். இந்த விட வர மாதிரி எந்த விட வருதோ அந்த விடையை கொடுங்க. நான் பெரும்பாலும் நினைக்கிறேன் 5வது விடையை நினைக்கிறேன். ரைட், பெரும்பாலும் இந்த கேள்விக்கு 5வது விடையை நினைக்கிறேன். ஏறத்தாழ இது வரைக்கும் 10 கேள்வியை பதிவேற்றம் செஞ்சிருப்பாங்க. இந்த தருணத்தை நீங்க பாக்குற தருணத்துல இந்த வீடியோட இது 10வது வீடியோ தான். இதுக்கு பிறகும் தொடர்ச்சியாக எங்களோட வீடியோக்குள் வாரத்துக்கு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. கமெண்ட் செக்ஷன்ல நினைக்கிறத சொல்லுங்க பிள்ளைகள். we will see. எங்களால என்ன முடியுமோ அந்த உதவிகள் நாங்கள் நிச்சயம் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு போவோம். ரைட், எங்களோட வகுப்புகளை நீங்க நினைச்சுக்கொள்ளலாம். எங்களோட தியரி கிளாஸஸ் நடக்கும், பேப்பர் கிளாஸஸ் நடக்கும். எங்களோட அட்மின் நம்பர் கீழே போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன கிளாஸஸ் நடக்குது. நீங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணாடி வீடியோஸ் எடுத்து, ரெக்கார்டிங் வீடியோஸ் எடுத்து பார்க்கக்கூடிய வசதி இருக்கு. ஸோ எங்களோட தொடர்ந்து நீங்க பயணிங்க. இன்னும் அதிகமாக வேலை செய்யறதுக்கு பிரார்த்தனை செஞ்சு கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அது நேர்மானது.